ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு திங்கட்கிழமை எங்கள் ஊர் சந்தை. எங்கள் ஊர் சந்தையை இன்றைக்கி சுற்றி காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கள் ஊர் தாங்க பெரிய சந்தை. நிறைய கிராமங்களில் இருந்து எங்கள் ஊர் சந்தைக்கு தான் காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எந்த காய்கறிகளோட விலையும் அவ்வளோவா சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் ரேட் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சின்னதாக காமிச்சிருக்கேன். ரேட்லாம் சொல்லி போட்டோன்னா வீடியோ இன்னும் நல்லா பெருசாக வரும். ஜஸ்ட்டு எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டுக்கு தேவையான தக்காளி வாங்கிக்கிட்டேங்க. தக்காளிலாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்குது. வெங்காயம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எங்கள் ஊர் சந்தையில் எல்லா காய்கறிகளுமே நல்லா சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வீட்டுக்கும் தேவையான வெங்காயங்களை வாங்கிக்கிட்டேங்க. தட்டில் வச்சுருக்க காய்கறிங்கள்லாம் 10 ரூபாங்க. தேங்காய் வந்துட்டு 3 தேங்காய் 50 ரூபாங்க. நாங்கள் நேரமே போனங்காட்டியும் கூட்டம் இல்லைங்க. நாங்கள் 2 மணிக்கு போலலாம் போயிட்டோம். கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. நேற்றெல்லாம் எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. இந்த சந்தை வந்துட்டு எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காயெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. ரெண்டு மணி போலயே எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் காய்கறிகள் வாங்குறதுக்கு சந்தைக்கு. 4 to 7 மணி வரைக்கும் நகரவே முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் வேலைக்கு போயிட்டு வராங்க.
ஸ்கூல் போயிட்டு வரவங்க, ஆஃபீஸ் விட்டு வரவங்க எல்லாமே வருவாங்க. அதனால் அந்த டைமில் நகரவே முடியாது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போ வந்துட்டு மாங்காய் சீசன்னால் எல்லா இடத்துலையுமே மாங்காய் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு எல்லா காய்கறிகளுமே தட்டு 20 அந்த மாதிரி ரேஞ்சுங்க. எல்லா காய்கறிகளுமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இப்போ வந்துட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்குறவங்களும் வாங்குவாங்க, ஹோட்டலுக்கு தேவையான மொத்த காய்கறிகள் வாங்குறவங்களும் வாங்குவாங்க. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. கத்திரிக்காய் பாருங்கள், அவங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். பாகற்காயும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. இதுவும் அவங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது தான். எங்கள் ஊர் சந்தையை பாதி வீடியோ தாங்க எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுத்தால் வீடியோ லென்த்தாக வரும்.
உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு இந்த சைடு பாருங்கள், பழக்கடைங்களெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கன்ட்டு. வாரத்தில் முதல் நாள் சந்தை எங்கள் ஊர் சந்தைங்க. இங்கேருந்து தான் அடுத்தடுத்த ஊருங்களுக்கு அடுத்தடுத்த நாள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. முக்கால்வாசி காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இங்கேயே விற்றுருங்க, ஏன்னா அவ்வளோ மக்கள் வருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த பழங்களோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சந்தைக்கு போகையில் அந்த அண்ணாக்கிட்டேயே ஒவ்வொரு பழங்களோட ரேட்டையும் சொல்லி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்படியே உள்ளேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோன்னா வாசல்கிட்ட இந்த பலகாரம் கடை போட்டிருப்பாங்க. எல்லா பலகாரமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வடை, பஜ்ஜி, போண்டா, வெங்காய பக்கோடா இது மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. எவ்வளோ மழை போல் குமிச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சம்சா, உளுந்த வடை, பருப்பு வடை எல்லாமே இருக்குது. இந்த பலகாரம் கடையை அப்படியே ஒட்டினா அப்படி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடையும் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு, ரஸ்க்கு, வரிக்கி, பால் பன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா தீனியுமே இருக்கும். மிச்சரு, காராச்சை இது போல் எல்லா தீனியுமே வச்சுருப்பாங்க. நமக்கு வேண்டிய தீனி எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடியுது. இதோட லாங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.